ஐ எம் டாக்டர் ஆர் ஜெயராம். இன்று கம்ஃபர்ட் ஜோன் என்றால் என்ன என்பதை பற்றி பேசுவதாக இருக்கின்றேன். கம்ஃபர்ட் ஜோன் என்றால் ஒரு வசதியான இடம், ஒரு சௌகரியமான ஒரு இடம், பாதுகாப்பான இடம் என்று தமிழிலே சொல்லலாம். நாம் சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுது, குழந்தைகளாக இருக்கும் பொழுது பல கனவுகளை காண்கிறோம். இது எல்லோருக்கும் பொதுவானது தான். சிலர் டாக்டராக வேண்டும் என்று நினைப்பார்கள், சிலர் என்ஜினியர்களாக வேண்டும் நினைப்பார்கள், சிலர் புகழ் வாய்ந்த கிரிக்கெட் வீரர்களாகவோ அல்லது ஃபுட்பால் வீரர்களாகவோ ஆக வேண்டும் என்றெல்லாம் கனவு காண்பார்கள். நாட்கள் ஆக ஆக வளர வளர வயது வர வர அவர்களுடைய கனவு எல்லாம் மாறிவிடுகிறது, மறைந்து விடுகிறது. அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், ஒரு வசதியான வேலை கிடைத்தால் போதும், வசதியாக ஒரு இடத்தில் போய் அமைதியாக நாம் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கலாம் என்று நினைக்கிறார்கள். அதற்கு தகுந்தபடி அவர்கள் முயற்சியை எடுக்கிறார்கள். அதிகமாக கஷ்டப்படுவது இல்லை. ஓரளவு படித்து பிஎஸ்சி, பிகாம் அல்லது பிஇ என்ஜினியரிங் படித்து ஏதோ ஒரு வேலையை சேர்ந்து கொள்கிறார்கள். ஒரு நிலையான சம்பளம் அவர்களுக்கு கிடைக்கிறது, நிலையான ஒரு வீடு அவர்களுக்கு இருக்கும், குடும்பம் என்று ஒன்று உண்டாக்கி கொள்கிறார்கள். அது போதும் என்று நினைக்கிறார்கள். வாழ்நாள் முழுவதும் அதை கம்ஃபர்ட், ஒரு சௌகரியமான ஒரு வாழ்க்கை என்று நினைத்து கொண்டே அப்படியே இருந்து வருகிறார்கள். நான் பார்த்திருக்கின்றேன், பலர் இது மாதிரி படித்துவிட்டு பேங்க், எல்ஐசி மற்ற அரசு பணிகளில் உள்ள அலுவலகங்களில் கிளர்க்காக சேர்கிறார்கள், குமாஸ்தவாக சேர்கிறார்கள். என்ஜினியரிங் படித்தவர்கள் கூட ஏதோ ஒரு கம்பெனியில் குமாஸ்தாவாகவோ சூப்பர்வைசராகவோ அல்லது ஒரு ஜூனியர் என்ஜினியராகவோ சேருகிறார்கள். அதற்கு பிறகு அவர்கள் படிப்பதற்காக முயற்சி செய்வதே இல்லை. அது போதும் என்று நினைக்கிறார்கள். அது கம்ஃபர்ட் ஜோன் என்று ஆகிவிடுகிறது. அவர்கள் காலையில் 9 மணிக்கு ஆஃபீஸ் போவார்கள், 5 மணிக்கு வருவார்கள். அவர்கள் சோசியல் மீடியாவில் அவர்கள் நேரத்தை செலவழிப்பார்கள். அதற்கு பிறகு அது இல்லாமல் ஐபிஎல் மேட்ச் அண்ட் டிவி சீரியல், பொலிட்டிக்கல் நியூஸ், ஆல் ஆக்டிவிட்டீஸ் ஆர் தேர். அதை பற்றி பார்த்து கொண்டு அவர்கள் கம்ஃபர்ட்டாக வாழ்ந்து கொண்டு இருப்பார்கள். சீக்கிரமாக படுத்து விடுவார்கள். திரும்பவும் 7-8 மணிக்கு எந்திரித்து ஆஃபீஸுக்கு போவார்கள், வருவார்கள். இதை பழக்கமாகிவிடும். இதுதான் கம்ஃபர்ட் ஜோன் என்று கூறுகிறேன். இப்படி கம்ஃபர்ட் ஜோனிலே வாழ்ந்து பழக்கப்பட்டவர்கள் அதை விட்டு வர விரும்புவதில்லை, கஷ்டப்பட்டு படிப்பதில்லை, காலையில் எழுந்து அவர்கள் உடற்பயிற்சி கூட செய்வதில்லை. பலர் செய்ய வேண்டும் என்று நினைத்து கொண்டே இருப்பார்கள். ஆனால் காலையிலே அவர்கள் கிடைக்கின்ற ஒரு சுகமான தூக்கத்தை விட்டுக் கொடுக்க தயாராக இல்லை. அதுதான் கம்ஃபர்ட் என்று கூறுகிறேன், வசதி என்று கூறுகிறேன். அதை அவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறார்கள். இது ஒரு பெரிய நஷ்டம். த கம்ஃபர்ட் ஜோன் என்பது ஒரு பெரிய நஷ்டம். அது இப்போது தெரியாது. அந்த நஷ்டம் பிற்காலத்தில் தான் நம் கணக்கு போடும்போது தெரியும். ஆகவே தான் அதை கூறுகிறேன். ஆகவே அவர்கள் அந்த கம்ஃபர்ட் ஜோன் விட்டு வெளியே வந்தால் அவர்கள் வளர்ச்சி உடனே உண்டாகும். அவர்கள் எவ்வளவு காலத்தில் கம்ஃபர்ட் ஜோனுக்குள் இருக்கிறார்களோ அப்போதெல்லாம் அவர்களுக்கு வளர்ச்சியே வராது. அதை விட்டு வெளியே வர வேண்டும். ஒரு மீன் எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு தொட்டியிலே வளர்க்கிறீர்கள், ஒரு சின்ன பாத்திரத்திலே வளர்க்கிறீர்கள். அந்த மீன் அதிகமாக வளர்ச்சி அடையாது, ஆனால் சுகமாக சுற்றி கொண்டே இருக்கும். அதே மீனை நீங்கள் எடுத்து ஒரு குளத்தில் போட்டு விடுங்கள், அது சீக்கிரமாக வளர ஆரம்பித்து விடும். அது நிறைய ஒரு சேலஞ்சஸ், ஒரு போராட்டங்களை சில சமயம் அது முன் பார்க்க வேண்டி இருக்கும். அது எல்லாம் தவிர்த்து அது வளர்ந்து விடும். அதுதான் வளர்ச்சி. ஒரு குருவி கூட பாருங்கள், தன் குஞ்சுகளை ஒரு காலத்திற்கு பிறகு தூக்கி கீழே போட்டுவிடும். அப்பொழுது அது சொல்லும், இதுவரை நீங்கள் கம்ஃபர்ட்டாக வாழ்ந்தது போதும், சௌகரியமாக வாழ்ந்தது போதும், இனிமேல் நீங்களாகவே பயிற்சி அடைந்து நீங்களாகவே உணவுகளை தேடி நீங்களாகவே வளர்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லி கீழே தூக்கி போட்டுவிடும். அதற்கு பிறகுதான் அந்த குருவி குஞ்சுகளுக்கு முன்னேற்றம் உண்டாகிறது, வளர்ச்சி உண்டாகிறது. ஆகவே கம்ஃபர்ட் ஜோன் விட்டு வெளியே வந்தால்தான் நமக்கு அந்த முன்னேற்றம் உண்டாகும். இதை எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் பார்த்திருப்பீர்கள், பல பல பேரறிஞர்கள். சில உதாரணங்களை கூறுகிறேன், நீங்கள் கேளுங்கள். ஸ்டீவ் ஜாப்ஸ் என்று ஒருவர் இருந்தார். அவர் மிக கஷ்டப்பட்டார். அவர் சான் பிரான்சிஸ்கோவில் இருந்தார். அவருக்கு ஒரு நிலையான வேலை கிடைத்தது. அதில் அவர் சௌகரியமாக வாழ்ந்து இருக்கலாம்.
இருந்தாலும் அவர் கஷ்டப்பட்டார், இரவு மகளும் பாடுபட்டார். அவர் தான் இந்த ஆப்பிள் கம்பெனியை மற்ற இருவரோடு சேர்ந்து ஆரம்பித்தவர். ஐபேட் என்று சொல்கிறோமே, ஐஃபோன் என்று சொல்கிறோமே, இதையெல்லாம் கண்டுபிடித்தவர் அந்த ஸ்டீவ் ஜாப்ஸ் என்பவர் தான். அவ்வளோ கஷ்டப்பட்டு உழைத்த பின்புதான் அது அவருக்கு கிடைத்தது. இலான் மாஸ்க் என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள். இன்று அமெரிக்காவிலே உள்ள மிகப்பெரிய பணக்காரர்களில் அவர் ஒருவர். அவர் கம்ஃபர்ட்டாக வாழ்ந்திருக்க முடியும். அவருடைய அப்பா அவருக்கு அந்த அளவுக்கு வசதியை கொடுத்திருந்தார். ஆனால் அவர் அப்படி இருக்கவில்லை. அவருடைய ஆஃபீஸில் தான் அவர் தூங்குவார். 2 மணி நேரம் 3 மணி நேரம் தான் தூங்குவார். பல நேரங்களில் அவர் தரையில் தான் படுத்து தூங்குவார். அவர்தான் இந்த எலக்ட்ரிக்கல் காரை கண்டுபிடித்திருக்கிறார். இன்றைக்கு டெஸ்லா என்று சொல்லப்படுகின்ற அந்த எலக்ட்ரிக்கல் கார் கம்பெனியின் சிஇஓ அவர்தான். அது இல்லாமல் ரினியூவபிள் எனர்ஜி, ரீயூசபிள் ராக்கெட் இவற்றையெல்லாம் கண்டுபிடித்து இந்த உலக பணக்காரர்களிலே அவர் ஒருவராக இருக்கிறார். இதற்கெல்லாம் காரணம் அவர் கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வந்து கஷ்டப்பட்டு உழைத்தது தான் காரணம். இதைவிட முக்கியமான ஒரு உதாரணத்தை நான் கூறுகிறேன். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், கலோனல் சாண்டர்ஸ் என்பவர். அவர் 65 வயதில் இந்த பிஎஃப்சியை ஆரம்பித்தார். தட் இஸ் த சிக்கன், ஃப்ரைட் சிக்கன். அப்போது அவருக்கு 65 வயது. மற்றவர்களைப் போல நிம்மதியாக வாழ்ந்திருக்கலாம். அவருக்கு வசதிகள் இருந்தது, பணம் இருந்தது. 65 வயதில் அவர் கஷ்டப்பட்டிருக்க வேண்டியதில்லை. அவர் நண்பர் நடத்திய ஒரு ரோடு பக்கத்தில் இருக்கின்ற ஒரு மோட்டலில் அவர் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அந்த ஃப்ரைட் சிக்கனை கண்டுபிடித்து அதை பல கடைகளுக்கு எடுத்து சென்றார். யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. கடைசியில் அவர் ஆரம்பித்து இந்த உலக புகழ்பெற்ற கேவிசி ஃபுட் அவுட்லெட் என்று இருக்கிறது. அதற்கெல்லாம் காரணம் அவர் கஷ்டப்பட்டு உழைத்தது தான் என்று நான் கூறுகிறேன். அடுத்து ஒருவர் இருக்கிறார், ஜெஃப் பிஜ்லோஸ் என்பவர். இவர் வால்மார்ட், நியூயார்க் சிட்டியில் வால்மார்ட்டில் மிக நல்ல வேலையில் இருந்தால், நல்ல வருமானத்தில் இருந்தால், ஆனால் அவர் அந்த கம்ஃபர்ட்டை விட்டு வெளியே வந்தார். அவர் தான் ஆரம்பித்தது, இன்று அமேசான் கம்பெனியை ஆரம்பித்தது அவர்தான். இன்று அமேசான் என்பது உலகத்தில் புயல் வாழ்ந்த ஒரு வர்த்தக வணிகமாக இருந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் அமேசான் அவர்கள் டெக்னாலஜியும் த கம்ப்யூட்டர், தட் இஸ் கிளவுட் கம்ப்யூட்டிங் துறையிலும் அவர்கள் ஈடுபட்டு முன்னேறி கொண்டிருக்கிறார்கள். அதை கண்டுபிடித்தவர் அவர்தான். அதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இதுக்கு மேல் இன்னொருத்தர், நீங்கள் விளையாட்டு வீரர்களை எடுத்துக்கொள்ளுங்கள். அவர் இருக்கிறார், கிறிஸ்டியானோ ரொனால்டோ என்பவர். அவர் 5 மணிக்கெல்லாம் அவர் மதியானத்தில் இருப்பார். ஒரு நாளைக்கு 6 மணி 8 மணி நேரங்களில் வெயில் அடித்தாலும் மழை பெய்ந்தாலும் அவர் அந்த ஃபுட்பால் கால்பந்தாட்டத்தை பழகிக்கொண்டே இருப்பார். அதனால் தான் அவர் உலக புகழ்பெற்ற கால்பந்து வீரராக ஆக முடிந்தது. இன்னொருத்தரை நீங்கள் பார்த்து லியோனல் மெஸ்ஸி என்பவர், அவரும் அப்படித்தான். அவருக்கு 10 வயதிலே ஒரு வியாதி வந்தது. அந்த வியாதியிலும் அவர் தாங்கிக் கொண்டு இரவும் பகலும் அவர் பாடுபட்டார். அவரும் அப்படித்தான். காலையில் 5 மணிக்கு அவர் மைதானத்தில் இருப்பார். அவர் உலக புகழ்பெற்ற ஒரு கால்பந்து வீரராக ஆனார். அதுதான் காரணம். அடுத்து மைக்கேல் ஜோர்டான் என்பவர், அவர் கைப்பந்து விளையாட்டுக்காரர். அவரை அவர் பள்ளியிலே உள்ள அந்த குழுவில் ஏற்றுக்கொள்ளவில்லை. பல முறை அவர் அந்த குழுவில் சேர்த்துக்கொள்ளப்படாத காரணத்தினால் அவர் தனியாக பழகினார். அதற்காக அவர் மனம் தளரவில்லை. தனியாக பழகி அவர் உலக புகழ்பெற்ற கைப்பந்து வீரராக ஆய்ந்தார். அமெரிக்காவிலே இருந்தார். அதுதான் முக்கியம். அவர் எந்த நேரத்திலும் தளர்வு அடையவில்லை. அவர் கம்ஃபர்ட் ஜோனில் வாழ வேண்டும் என்று நினைக்கவில்லை. அவர்களுக்கு பலர் நல்ல வேலைகள் கொடுத்தார்கள் பல கம்பெனிகளிலே, ஏன் விளையாட்டு வீரர் என்று. ஆனால் அவர் அதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு அந்த வசதியான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நினைக்கவில்லை. கஷ்டப்பட்டு முன்னேறி உலக புகழ்பெற்ற ஒரு வீரராக ஆனார். அதுதான் முக்கியம். அடுத்து ஒரு பெண்மணி, ஜே.கே. ரவுலிங் என்பவர், ஹாரி போட்டர் என்ற புத்தக தொடரை எழுதியவர் அவர்தான். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், ஹாரி போட்டர் புத்தக சீரியல். ஆரம்ப காலத்தில் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டார். அவர் எழுதிய புத்தகங்களை யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. சிலர் ஏற்றுக்கொண்டு அவருக்கு வேலை கொடுத்தார்கள். அந்த சம்பளத்திலே அவர் நிம்மதியாக வாழ்ந்திருக்கலாம், சௌகரியமாக வாழ்ந்திருக்கலாம்.
ஆனால் அவர் கஷ்டப்பட்டு கடைசியில் உலக புகழ்பெற்ற ஒரு புத்தக சீரியத்தை தொடர்ந்து தானாகவே எழுதி பப்ளிஷ் பண்ணக்கூடிய அளவுக்கு உயர்ந்தார். அதுதான் அவருடைய முயற்சி, கடும் முயற்சி என்று கூற வேண்டும். இன்னொன்று கூறுகிறேன். மலாலா என்ற ஒரு பெண்மணி, பாகிஸ்தானை சேர்ந்தவர். அவர் எப்படி போராடினார் என்று பாருங்கள். அதாவது பெண்களுக்கு, இளம் பெண்கள் சுதந்திரம் அடைய வேண்டும். எதற்காக? கல்வி படிக்க வேண்டும் என்பதற்காக. பள்ளிகளுக்கு, கல்லூரிகளில் சென்று படிக்க வேண்டும், அந்த படிப்பு சுதந்திரம் வேண்டும் என்பதற்காக அவர் போராடினார். அவர் பலமுறை தாக்கப்பட்டார். அவருடைய கன்னத்தில், அவரது இடது கன்னத்தில் அவருடைய காயம் இன்றும் இருக்கிறது. இருந்தாலும் போராடி வெற்றி கண்டார். அவருக்கு பலர் பணம் கொடுத்தார்கள். இந்த போராட்டத்தை விட்டுவிடு, நாங்கள் பணம் தருகிறோம் என்றெல்லாம் சொன்னார்கள். ஒரு சௌகரியமான வாழ்க்கையை அவர் ஏற்படுத்தி கொண்டு இருக்கலாம். இருந்தாலும் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. போராடினார், வெற்றி அடைந்தார். அவருக்கு நோபல் பரிசு கிடைத்தது. 17வது வயதிலே அவர் நோபல் பரிசு பெற்றார். குறைந்த வயதிலே நோபல் பரிசு அவர்தான் பெற்றார். அது ஒரு பெண்மணி. அவர் கம்ஃபர்ட் ஜோனை ஏற்றுக்கொள்ளாமல் அதை விட்டு வெளியே வந்து போராடியதனால் ஏற்பட்ட வெற்றி தான் இது என்று நாம் கூற வேண்டும். தோல்விகள் ஏற்படும் வாழ்க்கையிலே. தாமஸ் ஆல்வா எடிசனை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். அவர் கூறுகிறார், 9000 டைம்ஸ், 9000க்கு மேற்பட்ட முறை அவர் தோல்வி அடைந்திருக்கிறார். அவர் முயற்சிகள் எல்லாம் தோல்வியடைந்தது. எதற்கு? அந்த பல்ப், கமர்ஷியல் பல்ப், நம்மளது வீட்டிலே உபயோகப்படுத்துகின்றோமே அந்த பல்ப், எலக்ட்ரிக்கல் பல்ப், அதை கண்டுபிடித்தவர் அவர்தான். அதை கண்டுபிடிப்பதற்காக எத்தனை ஆண்டுகள் பாடுபட்டார். அவர் எப்போதும் தளரவில்லை. கடைசியில் கண்டுபிடித்து வெற்றி பெற்றார். அதுதான் அவருடைய வெற்றி. தாமஸ் ஆல்வா எடிசன் என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள். நம் ஊரில் எடுத்துக்கொள்ளுங்கள், பிடி உஷா, பெயோலி எக்ஸ்பிரஸ் என்ற பெருமையாக கூறுவார்கள். அவர் சிறு வயதிலே ரொம்ப கஷ்டப்பட்டார். அவருடைய பெற்றோருக்கு 6 குழந்தைகள். அவர் தாய் தகப்பன் கஷ்டப்பட்டு அவரை வளர்த்தார். அவர் நினைத்திருந்தால் ஒரு வேலையில் சேர்ந்திருக்க முடியும். ஆரம்ப காலத்திலே வெற்றி பெற்ற அந்த பதக்கங்கள், அந்த வெற்றி மடல்கள் போதும் அவருக்கு வேலை கிடைத்திருக்கும். ஆனால் அவர் இரவும் பகலும் உடைத்தார். அவர் உலக புகழ் பெற்ற ஓட்டப்பந்தயத்திலே புகழ் பெற்ற இந்தியாவுக்கு பல மெடல்களை வாங்கி கொடுத்து பெருமையை சேர்த்தவர் அவர். அவர் கம்ஃபர்ட் ஜோனை எதிர்பார்க்கவில்லை. அவருடைய தாய்தப்பன், அவருடைய அப்பா இவருக்காக எல்லா முயற்சிகளையும் செய்து கொடுத்தார்கள். அவர்களும் அவருடைய கம்ஃபர்ட் வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை. கஷ்டப்பட்டு தன் மகளுக்காக செய்தார்கள். அந்த பெண்மணியும் அதே மாதிரி இருந்து வெற்றி பெற்றார். அதுதான் நீங்கள் கம்ஃபர்ட் ஜோன் என்று சொல்லப்படுகின்ற சௌகரியமான ஒரு இடத்தை, ஒரு வசதியான இடத்தை பிடித்து கொண்டு அங்கேயே இல்லாமல் மேன்மேலும் முயற்சி செய்து வெளியே வந்தால்தான் முன்னேற்றம் என்பது ஏற்படும். அது இப்பொழுது முக்கியமாக தேவைப்படுகிறது. இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ற நியூ டெக்னாலஜி வந்திருக்கிறது. 2030 78 மில்லியன் 78 மில்லியன் புது தொழில்கள் உண்டாக போகிறது. அதற்கு புதிய நாலேஜ் வேண்டும், புதிய அவருடைய ஸ்கில் வேணும், சக்தி வேண்டும் என்று கூறுகிறார்கள். இதையெல்லாம் டெவலப் பண்ண வேண்டுமானால் இப்போது வேலையில் இருக்கிறவர்கள் அவர்களுடைய கம்ஃபர்ட் ஜோன் விட்டு வெளியே வந்து, வசதியான வாழ்க்கையை விட்டு வெளியே வந்து, அதிகாலையிலே எழுந்து படித்து கஷ்டப்பட்டு முன்னேறினால்தான் அவர்கள் வாழ்க்கையிலே நிரந்தரமான ஒரு வேலையில் இருக்க முடியும் என்ற நிலையை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. மாணவர்களும் பிடித்தான். அவர்கள் பல நேரங்களை வீணடித்து கொண்டிருக்கிறார்கள். மொபைல் பார்ப்பதிலும், யூடியூப் பார்ப்பதிலும், அண்ட் சோசியல் இன்டராக்ஷன்ஸ் என்று சொல்லிக்கொண்டே அவர்கள் அந்த சேனலில் நேரத்தை வீணடித்து கொண்டிருக்கிறார்கள். கிரிக்கெட் மேட்ச் பார்ப்பதும் அதற்கு அதிகமாக இருக்கிறது. அவையெல்லாம் அவர்களை குறைத்து கொள்ள வேண்டும். டைம் மேனேஜ்மெண்ட் என்றால் என்று அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நேரத்தை எப்பொழுது கையாளுவது என்பதை அவர் தெரிந்து கொள்ள வேண்டும். வளர்ச்சிக்காக அவர்கள் பயன்படுத்த வேண்டும். இதை மாணவர்களாக இருந்தாலும் சரி, இளநிலையில் இருக்கின்ற கம்ப்யூட்டர் இன்ஜினியர்ஸ், டெக்னீஷியன்ஸாக இருந்தாலும் சரி, இதை செய்ய வேண்டும். அப்போதுதான் அவர்களுக்கு ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் என்று நான் கூறிக்கொள்கிறேன். நான் இதை கூறியதை நீங்கள் கமெண்ட்ஸ் பாக்ஸில் எழுதலாம், அல்லது என்னிடம் பேசலாம், அல்லது உங்களுடைய எண்ணங்களை என்னுடைய மொபைலுக்கு வாட்ஸ்அப் மூலியமாக அனுப்பலாம். என்னுடைய நம்பரை நான் கூறுகிறேன், வாட்ஸ்அப் மொபைல் நம்பரை நான் கூறுகிறேன், 9620453587. நீங்கள் என்னிடம் தொடர்பு கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இத்துடன் நான் முடித்துக் கொள்கிறேன். வணக்கம்.